ஆண்டவர் இயேசு பிரான் நாமத்தில் ஜேசிடி தொலைக்காட்சி நிறுவனத்தின் சார்பாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் அன்புடனே வாழ்த்தி வரவேற்று ஆசீர்வதிக்கிறேன். அநேகர் சொல்வார்கள், சொந்த வீடு இல்லையே அப்படிம்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த வீட்டு ஓனர் ஆணி அடிக்காத, வெளியே போகாத, ஒழுங்காக பூட்டிட்டு போ, தொந்தரவு பண்ணுவாங்க, அதிகம் மின்சாரம் செலவழிக்காத அப்படின்னு. அப்போ அங்கே உள்ளத்தில் ஒரு வருத்தம் என்ன இருக்குன்னா, எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்கிறது, எனக்கு இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இயேசு சொல்கிறார், கிறிஸ்துவின் வார்த்தை ஊழியம் சொல்கிறது, உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், உண்டு பண்ணுவேன்னு சொல்கிறார். உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன். இத்தனை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு தாங்க அப்படின்னு. இயேசு அப்படி சொல்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினேன், இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கணும்? எல்லோரும் வந்தவங்க புது வீடு யாராவது கட்டியிருந்தா, எங்கள் வீட்டுக்கெல்லாம் வர்றாங்க, நிறைய பேர் வருவாங்க, சபை மக்கள், உறவினர்கள், வீட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அது இயற்கை, அது நல்லது தான். அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே என்னத்தையெல்லாம் அவர் வச்சுருக்கிறார் பாருங்கள். அதாவது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் அவனை போத்திபாரை ஆசீர்வதித்தார். ஏன் அப்படின்னா, தேவ ஆவியை பெற்ற இந்த மனிதனைப் போல வேறொரு உண்டோ அப்படின்னு அவரே சொல்கிறார். ராஜா சொல்கிறார், பார்வோன் ராஜா சொல்கிறார், தேவ ஆவியை பெற்ற இந்த மனிதனைப் போல வேறொன்று உண்டோ? இல்லை. இப்போ தேவ ஆவியை பெற்ற ஒரு மனிதனுக்கு தேவனாகிய கர்த்தரே சொல்லுகிறார், உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன். வீட்டுக்குள்ளே வந்தவுடனே அவர் கைதியாக வராரு. அவருடைய உடன்பிறந்த சகோதரர்கள் அவரை காட்டி கொடுக்கிறார்கள். யோசேப்புடைய சகோதரர்கள் காட்டிவிட்டு பகைக்கிறார்கள், விற்று போட்டு விட்டார்கள். வியாபாரிகிட்ட வித்தாச்சு. விற்று விற்படு என்ன ஆகுது? போகிற இடத்துல அங்கே ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில் ஜெயிலுக்கு போயிடுறார். ஜெயிலில் 10 வருஷம் இருக்கிறார், 10 ஆண்டு காலம். ஆக இவர் வந்த நாளிலேருந்து அது வீட்டில் ஒரு வித்தியாசம் தெரியுது. நல்ல செலவு மிச்சம் இருக்குது, வருமானம் இருக்குது, செழிப்பு இருக்குது, நல்ல விளைச்சல் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு அவர் யோசித்து பார்க்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இவனை பார்த்து, இவன் முகத்தை பார்த்து, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார்னு சொல்கிறார். நான் சொத்து சேர்த்தேன்னு சொல்லலை. ஒரு ஜெயிலிருந்து வந்த ஒரு மனுஷனை பார்த்து, உன் நிமித்தம் என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தேவ ஆவியை பெற்ற இந்த மனிதனைப் போல வேறு இல்லை. அப்போ அந்த வீட்டில் என்னெல்லாம் இருக்கணும் பாருங்கள். நீதிமொழிகள் 15:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. ஒரு நீதிமானருக்கு ஆரம்பத்தில் கஷ்டப்படலாம், ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டாங்கலாம், அது தங்களுடைய வாழ்க்கையை திருத்தி உயர்ந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க. இன்றைக்கி அப்படித்தான். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம்னா பணம் இருக்குது. நீதிமான் கைவிடப்பட்ட, அதே சங்கீதக்காரர் இடத்துல சொல்கிறாரு, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்தவன் காணவில்லை என்று சொல்கிறார். நீதிமான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுக்கலையா? அவன் என்னுடைய ஆசீர்வாதத்தினாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். அதிக பொக்கிஷம் இருக்கிறது. சிவகிரி என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் பெரிய ஜமீன்தார் இருக்கிறார். இப்போ இல்லை, அவங்கெல்லாம் ஜமீன் ஒழிப்பு, அந்த சந்தை அத்தனையுமே இல்லாமல் போய்விட்டது. அவர் பல்லக்கில் தூக்கிட்டு போகும்போது அவர் இப்படி கையை கட்டுவார். அந்த கைக்கு நேரம் ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு வாலிப பெண்ணோ இருந்தால் அவருடைய அடியார்கள் தூக்கி கொண்டு போய்விடுவார்கள், கற்பழித்து விடுவார்கள், ஆடை அறுத்து சாப்பிட்ருவாங்க. நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ஒரு ஹோட்டல் முன்னால் நின்று கையில் திருவோடை வைத்து கொண்டு, ஏதாவது போடுங்க அப்படின்னாரு.
உள்ளேருந்து வந்தவன் இவர் ஜமீன்தார்னு தெரிஞ்ச பிற்பாடு என்ன செய்ய தெரியுமா, போடான்னு விரட்டி விட்டான். அவர் தலையில் அடிச்சுக்கிட்டு நான் செய்த தப்பு அப்படின்னார். அவர் நீதிமானாக இருந்தால் இன்றைக்கி ராஜாக்களுக்கும் ராஜாவாக அவர் இருந்திருப்பார். அப்போ கர்த்தர் நம்ம கொடுக்குற காரியத்தை பாருங்கள். உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். யாருக்காவது வீடு இல்லையா, நீங்கள் நீதிமானாக இருங்க, கர்த்தர் உங்கள் வீட்டை தேடி வருவார். என்னை தேடி வருகிறார், உங்களை தேடி வருவார். இன்னொரு காரியத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா 9:25 சகலவித உடைமை நிறைந்த வீடு தருவார். சகலவித உடைமைகள். ஒரு வீட்டில் இந்த காலத்தில் தொலைக்காட்சி இருக்கணும், பீரோல் இருக்கணும், டெலிவிஷன் இருக்கணும், பொக்கிஷம் இருக்கணும், வாகனங்கள் இருக்கணும். இவ்வளோ இருந்தால் தான் வீடுன்னு சொல்லுவாங்க. பப்பார் பணக்காரனாக இருக்கான், நல்ல வீடுகள் இருக்குது, சொத்து இருக்குது, வாகனம் இருக்குது, பணம் இருக்குது. எல்லாத்தையும் காட்டிலும் சொல்லுவார் பாருங்க, சகலவித உடைமைகள் நிறைந்த வீடு. சகலவித உடைமைகள் நிறைந்த வீடு. நான் ஒரு பாஸ்டர்கிட்ட வேலை இருந்தேன். அந்த வேலை செய்யலை, எதிர் கம்பெனியில் வேலை செய்கிறேன். அந்த வீட்டில் அவர் ஜெப கூட்டத்தில் அரிசி இருக்காது, தண்ணி இருக்காது, அரிசி இருக்காது, பருப்பு இருக்காது, உப்பு இருக்காது, காய்கறி இருக்காது. ஆனால் 3 வேளையும் திருப்தியாக சாப்பிடுவாங்க. எப்படி இப்படின்னு கேட்டால் உடனே முழங்கால் போடுவார். இல்லை அப்படி இல்லை, முழங்கால் போடுவார். எங்கிருந்தாவது எவனாவது கொண்டு வந்து கொடுத்துறான். அப்படி 365 நாள் அப்படி நடக்கும். நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன். அந்த வீட்டில் எல்லா விதமான சாப்பாடும் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், சொத்து சுதந்திரம் இருக்கும், உட்காருக்கு சேரு, பெஞ்சு, டெலிவிஷன், சோஃபா, வாகனம் அத்தனை இருக்கும். யார் கொடுக்குற காரியம்? இயேசு கொடுக்குற காரியம். அதை இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து, சகலவித உடைமை நிறைந்த வீடு உனக்கு தருவேன். சகலவித உடைமை நிறைந்த வீடு உனக்கு தருவேன். நான் விரும்பின விட மாட்டேன். ஏன்னா வீட்டில் ஒன்றுமே இல்லையே அப்படிம்பாங்க சிலர். சில வீட்டில் பாய் மட்டும்தான் இருக்கும், தரையில் தான் படுத்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு அப்படி இல்லைப்பா, சகலவித உடைமை நிறைந்த வீடு உனக்கு நான் தருவேன். அல்லேலூயா. இதான் இயேசு கொடுக்க. உனக்கு ஒரு ஜெபம் நிறுட்டுமா? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் வார்த்தை என்ற ஊழியத்தில் வீடு கட்டி கொடுக்கிறவர் என்ற தலைப்பின் பேரிலே எங்களுக்கு கொடுத்த வார்த்தை நினைக்கிறோம். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தாரும். சகலவித உடைமைகளையும் தந்து சந்தோஷப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.